திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கியமான 6 அமைச்சர்களின் கதை இன்றுடன் முடிய போகிறது. நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தானாக முன்வந்து வழக்கு தொடர்ந்து விசாரணை இன்று இறுதி தீர்ப்பு வழங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பெரியசாமி, தங்கம் தென்னரசு, KKSR ராமச்சந்திரன், முன்னாள் அமைச்சரான பொன்முடி, வளர்மதி போன்றவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து வைத்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் குறிப்பாக முன்னாள் அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள், தமிழ்நாடு அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் என்றே நாம் கூறலாம். ஏனென்றால் 2 சொத்து குவிப்புகள் வழக்கு போடப்பட்டன. 2006 முதல் 2011 ஆட்சி காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து வைத்ததாக இவர் மீதும் இவரது மனைவி விசாலாட்சி அவர்கள் மீதும் அண்மையில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. ஆனால் 1996 முதல் 2001 ஆண்டு வரை தமிழ்நாடு போக்குவரத்துறை அமைச்சராக பொன்முடி பதவி வகித்து வந்த நிலையில் அப்பொழுதே வருமானத்திற்கு அதிகமாக சொத்து வைத்ததாக ஏற்கனவே அவர் மீது ஒரு வழக்கும் தொடங்கப்பட்டது. அந்த வழக்கு விசாரணை செய்யாமல் தள்ளுபடியும் முடிவடைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இந்த வழக்கை 1996 முதல் 2001 ஆண்டு வரை நடைபெற்ற ஊழல் வழக்கை தற்பொழுது தானாக முன்வந்து விசாரணையை நடத்தி வருகிறார். இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு இன்று மதியானம் 3:30 மணி அளவில் வெளியாகும் என்றும், தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பாக கடந்த 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் சேர்த்து ஒரே தீர்ப்பாக உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தீர்ப்பு வழங்கினால் நிச்சயமாக பொன்முடி மட்டுமல்ல, அவரது மனைவி விசாலாட்சி மற்றும் திமுகவின் 5 முக்கிய அமைச்சர்களும் சிறைக்கு கூண்டோடு சென்று விடுவார்கள். ஏற்கனவே திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றுள்ள நிலையில் திரும்பி வரும்பொழுது திமுகவின் ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது என்ற நல்ல செய்தி மட்டும்தான் அவரது காதில் விழும் என்று தற்பொழுது இணையதளங்களில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். திமுகவின் அமைச்சர்களுக்கு அதிகபட்ச தண்டனை எத்தனை ஆண்டுகள் கொடுக்கலாம் என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.